தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. இந்த நாளின் செய்தியானது கோபுரங்கள். ஒரு காலியான பாத்திரத்தை எப்படி வேணாலும் கையில் கொண்டு போகலாம், அஜாக்கிரதையாக கொண்டு போகலாம். காரணம், அந்த பாத்திரத்தில் ஒன்றுமில்லை. அதே பாத்திரத்தில் நிரம்ப வெளியேற பெற்ற பொருள் இருக்குமானால் எத்தனை கவனமாக நாம் கொண்டு போவோம். அதுபோலவே நாம் காலியான பாத்திரமாக இருந்தால் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பி இருப்போமானால் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும் அல்லவா? சீலோமிலே எப்படி கோபுரம் விழுந்தது? அந்த கோபுரம் விழுந்தது மட்டுமல்லாமல் கூடவே 18 பேரையும் ஏன் கொன்று போட்டது? கோபுரம் எதற்காக, யாரால் கட்டப்பட்டது? வேதாகமத்தில் பலவிதமான கோபுரங்களை காணலாம். பூமியிலே முதலாக சினையார் தேசத்தில் மனிதர்கள் ஜலப்பிரத்தினால் தேவன் பூமியை அழித்த பின்பு பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடி பேர் உண்டாகும்படிக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அதன் பெயர் பாபேல் கோபுரம் எனப்பட்டது. பாபேல் என்றால் குழப்பம் அல்லது தாறுமாறு என்று அர்த்தம். அந்த கோபுரம் கட்டப்படாமல் போன காரணம், அந்த கோபுரம் கட்டப்படாமல் போன கோபுரம் விதமாக பரிசுத்த வேதத்தில் இடிந்த கோபுரம் இருக்கிறது, எரிந்த கோபுரம் இருக்கிறது. அதுபோலவே தாவீதின் கோபுரமும் இருக்கின்றது. சீலோமிலே கோபுரம் விழுந்தது. சீலோம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இயேசு ஒரு பிறவி குடனை பார்வையடைய செய்ததற்கு என்ன செய்தார்? அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அதை சேற்றை குடனுடைய கண்கள் மேல் பூசி, நீ போய் ஷிலோம் குளத்திலே கழுவு என்றார். ஷிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கோபுரங்களை கட்டியது தேவன். எதற்காக கட்டினார்? அவர் உண்டாக்கின திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க காவலர்களை அமர்த்த கோபுரத்தை கட்டினார். முதலாக பரலோகத்தில் ஒரு கோபுரமாக இருந்து விழுந்து போனவன் லூசிபர். அவனை காப்பாற்றுகிற கேருப்பாக தேவன் வைத்தார். ஆகையால் அவன் விழுந்து போனான். அவன் தான் விழுந்து மட்டுமல்லாமல் தன்னோடு 1/3 பங்கு தூதர்களையும் விழப்பண்ணினான். இது நம்முடைய குடும்பத்தில், திருச்சபையில் கோபுரங்கள் விழுந்து போவது ஏன்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் விழுந்து போவது எதனால் என்றால் கீழ்ப்படியாமையாலே, அவரவர் செய்த பாவத்தினாலே விழுந்து போகிறார்கள். சபையில் நிலைத்திருக்க முடியவில்லை. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை கோபுரமாக வைத்துள்ளார். நீங்கள் நாளும் எழும்பி பிரயாசிக்க வேண்டும், கோபுரமாக இருக்க வேண்டும். அநேகவில்லை விழுந்து போகிறோம். எனவே அதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. எனவே தேவனுக்கு கீழ்ப்படிவோம். நாம் விழுந்த கோபுரமாக இல்லாதபடி திரும்ப நம்ம எழுப்பி கட்டப்பட தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? இந்த காலை வேளையை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.